வணக்கம். இன்று வருண் டாக்ஸில் நம்மோடு இணைந்திருப்பது இவருடைய சேனலில் வந்து அடிக்கடி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் பண்ணிட்டு இருப்போம். அவர் திமுகவுக்கு எதிராக பேசுவார், நான் திமுகவோட சாதனைகளை எடுத்து சொல்கிற ஒரு உடன்பிறப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு இருப்பேன். ஆனால் இன்னைக்கு நிஜமாவே வந்து நான் மற்ற உடன்பிறப்புகளை பற்றி பேசலாம் அப்படின்னு இருக்கிறப்போ வந்து ஒரு டாப் 10 நிறைய பேர் சொல்கிறாங்க, வருண் நீங்கள் பழைய மாதிரி கவுண்ட் டவுன் வீடியோஸ்லாம் பண்ண ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு. பட் தனியாக பண்ணுவேன். இந்த வீடியோ நான் இவர் கூட பண்ணாதான் சரியாக வரும் அப்படிங்கிறத உடன்பிறப்புகளே ஏற்றுப்பாங்க. அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நம்ம கவுண்ட் டவுன் டாப் 10 உடன்பிறப்புகள் அப்படிங்கிற வீடியோஸில் 10 இடங்களை வந்து நிறைய உடன்பிறப்புகள் இருந்தாங்க. யார் இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் பிடிக்கிறா அப்படிங்கிறத வந்து கிஷோர் அவர்கிட்ட வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேரில் கிட்ட கேட்டேன். அவங்கள வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் அனுப்பியிருக்காங்க. அதை ஒருத்தராக சொல்லி கிஷோர் அவர்கள்கிட்ட அவரோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வரவேற்று விடலாம். அவளே வணக்கம். வணக்கம். உடன்பிறப்புகளான உளுத்தம்பிறப்புகளை பற்றி பேச வேண்டும் என்றாலே நமக்கு ஒரு எனர்ஜி வந்து விடும். ஜாலியாகிடுறீங்கல்ல நீங்கள். அதாவது உங்களை வந்து அதிகமாக சந்தோஷமாக ரீசெண்டாக பார்த்தது புக் ஃபேரில் தான். திருவிழாவில் காணாமல் போய் சந்தோஷமாக இருக்க குழந்தை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாதையிலுமே வந்து உங்களுடைய பூ பாதையாக நினச்சி வந்து அலைஞ்சிட்டு இருந்தீங்க. புத்தகங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பொதுவாக அவங்கள பற்றி நான் அப்படி மற்றவங்கிட்ட சொல்லக்கூடாது. கிஷோர் அவர்கள் புத்தகத்தை திருடிட்டு ஓடுற அளவுக்கு அவருக்கு வந்து புத்தகங்கள் மேலே வந்து பிரியம் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ வாங்கி கொடுத்தாலும் பத்தாது. எனிவே இது வந்து உங்களுக்கு இன்னொரு சந்தோஷமான அனுபவத்தை நான் கொடுக்கலாம் அப்படின்னு தான் அந்த டாப் 10 உப்பிகள் அப்படிங்கிறது. இதில் நீங்கள் மனம் விட்டு மனம் திறந்து நீங்கள் அப்படிதான் பேச போறீங்க. இருந்தாலும் நம்ம வந்து உளுத்தம்பருப்புகள் இல்லாத உலகத்தை யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு வேலையே இல்லை தெரியுமா? அப்புறம் நானும் நம்ம சிஎம் மாதிரி பாட ஆரம்பிச்சிட்டேன். நீ இல்லாத வேணாம் ப்ளீஸ். நிம்மதி இல்லை. பேர்ல ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்துச்சு, அங்கே போயிருந்தாங்க நிறைய பேர். நீங்கள் 2 பேரும் நல்லா பாடி, அது ஏன் தெரியுமா? அவர் பாடினதால நம்ம 2 பேர் பாடினது நல்லா இருந்திருக்கு மக்களுக்கு. எனிவே ஸோ பார்த்தீங்கன்னா எடப்பாடி உங்க ஆள் வந்து 2000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஆளுங்க. நம்ம உங்க ஆளுன்றீங்க, நம்ம ஆளு நம்ம எல்லாருக்குமானவருங்க அவரு. நல்லா இருக்கு பார்த்தீங்களா? அப்படியே நைஸாக அவங்க பக்கம் வந்து இழுக்க பார்க்குறாரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா உடன்பிறப்பு அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். நான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி வந்து 2000 ரூபா கொடுத்து எல்லாரையும் வந்து சந்தோஷப்படுத்துறாரு. பட் இவங்க வந்து 200 ரூபா கொடுத்தாலே சந்தோஷப்படுற மாதிரியான நபர்கள். அப்படி இருக்கிறப்போ இலகின மனசு அப்படின்றீங்களா? அந்த இலகின மனசு இந்த இட்லி கடை பஜ்ஜி கடை இங்கே மட்டும் வர மாட்டேங்குது. டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன். தப்பி தவறி அதிமுக ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த 5 வருஷம் நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க? உங்களுக்கு வேலையே இருக்காதுங்க. திமுக ஆட்சியில் இருக்கும் போது தான் கிஷோர் அவர்களுக்கு வந்து ஆக்டிவாக இருக்க வேண்டிய நேரம் இருக்கும். அதிமுக ஒரு வேளை ஆட்சிக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வேலையே இருக்காது. இல்லைன்னா வந்து பர்பஸே இல்லாமல் போயிடும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு திமுகவை அடிக்கிறதுன்றதுக்கு வந்து ஆளும் எதிர்ப்பு எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. திமுக காரங்கனாலே வாடனாலே அடிப்போன்ற மாதிரி. நீ ஆளுங்கட்சியாக இருந்தாருன்னா எதிர்கட்சியாக இருந்தாருன்னு. ஸோ உங்களை தூக்கத்துல இருந்து எழுப்பினாலும் வந்து உடன்பிறப்புகளை அடிப்பீங்க. ஸோ இப்போ டாப் 10ல வந்து எப்படின்னா 10th பிளேஸ்லேருந்து வரலாம். சரி, நான் அந்த 10thலேருந்து ஆரம்பிச்சாலும் மக்கள் நீங்கள் வந்து நான் ஒரு 10 உடன்பிறப்புகள் சொல்கிறேன், அதை நீங்கள் வந்து வகைப்படுத்தி யாருக்கு எந்த பிளேஸ் கொடுக்கலான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ 10th பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வயசுக்கு கண்டிப்பாக நீங்கள் மரியாதை கொடுத்தே ஆகணும். வயசுக்கு மரியாதை அப்படிங்கிற படம் வரலனா கூட மீசைக்கு மரியாதை அப்படிங்கிற படம் வரலாம் கூட இப்போவே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th பிளேஸில் வந்து நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அவர் என்ன மாதிரியான உடன்பிறப்பு, அவர்கிட்ட உங்களுக்கு ஒரு உடன்பிறப்பாக பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். அவர்கிட்ட வந்து என்னன்னா, சரி இப்போ நீங்கள் முரட்டு ஊப்பி அப்படின்னா அது ஒரு ரகம், சரியா? இந்த ஊப்பி எப்படி அப்படின்னா கொஞ்சம் அறிவு சார்ந்து பேசுற மாதிரி காட்டிப்பாரு. அப்படி இல்லையா? அப்போ படிக்கக்கூடிய ஒரு பழக்கம் கொண்டவர், அதற்கு ஒரு மரியாதை கொடுப்பீங்க. அவருக்கு புத்தகங்கள் வாசிக்கக்கூடிய பழக்கம். ஆனால் இவருடைய பெரிய பிரச்சனை என்னன்னா, இவர் ஊப்பியா இருந்து கருணாநிதியோட புகழ், ஸ்டாலின், உதவாநிதி, இந்த இன்பநிதி, துன்பநிதி, இந்த புகழை விட அதிகமாக இவர் சமீப காலங்களாக, நான் சொல்ற கடந்த 3-4 ஆண்டுகளாக இவருடைய ஃபோக்கஸ் என்னவா இருக்குன்னா, சீமான் நடக்கிறதையே ஃபாலோ பண்ணிட்டு ஸ்டாக்கிங் மாதிரி பண்றாரு. ஐயோ, தப்பாச்சே ஸ்டாக்கிங். சீமான் என்ன செஞ்சாலும் அதற்கு இவர் எதிர்வினை ஆற்றி விட வேண்டும். இந்த ஊபியை வந்து சீமானுக்காக போட்டிருக்காங்களா, நியமிச்சிருக்காங்களா, ஒருத்தருக்கு ஒரு அலாட் பண்ணிடுவாங்களோ, அலோகேட் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு கூட நமக்கு யோசிக்க தோணும். அந்த மாதிரியான ஒரு ஊபி இவர். ஓகே. அதில் அவர் என்ன ஆயிடுவார்னா ரொம்ப பாதிக்கப்பட்டுருவார். அவர் எந்த அளவுக்குன்னா, யாராவது போஸ்ட்டில் சோஷியல் மீடியாவில் ஏதாவது பேசிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் சீமான் முக்கியமாக, சீமான் கூட இல்லை, சீமானுடைய கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க பாருங்க, இடுமாவனம் கார்த்தி போன்றவர்கள், அவரால் தாங்கிக்கவே முடியாது, பொங்கிடுவார். அப்படியான ஒரு எமோஷனல் ஊப்பி. ஓகே.
எமோஷனலான ஊப்பிங்கிறீங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு திராவிடர் கழக ஆளு. ஆனா அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருமணம் கடந்த உறவு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி இயக்கம் தாண்டிய உறவு வந்து திமுக கூட இந்த அளவுக்கு வச்சிருக்காரு. அதுக்கு என்ன ரீசன் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அது அவங்களுடைய டிஎன்ஏ கூட எடுத்துக்கலாம். ஓகே. திமுகனாலே திருமணம் கடந்த உறவுகள் அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தானே. அவங்கள பொறுத்தவரைக்கும் இது கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் தானே. ஓகே. அதனால அதுவும் இருக்கலாம். இன்னொன்று என்னன்னா, இவங்களுக்கெல்லாம் ஒரு நினைப்பு என்னன்னா, நீ புத்தகம் படிக்கக்கூடிய பழக்கம் கொண்டவர், நீ ஆய்வுகள் செய்யக்கூடிய பழக்கம் கொண்டவர், இதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் எடுத்துப்போம். சரி. மற்றவங்களும் செய்வாங்கல்ல. நீ சொல்றதையெல்லாம் வாயை மூட்டு கண்ணை மூட்டு கேட்டு போற உலகம் இந்த உலகம் இல்லையே. ஒரு காலம் இருந்தது. நீங்கள் சொல்வதையெல்லாம் வாயை பிளந்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு கேள்வி கேட்காமல் கடந்து போன காலம் இருந்தது. இன்னைக்கு அப்படியான ஒரு காலம் கிடையாது. எல்லாமே வந்து இங்க வந்து புரட்டி போட்டு கேள்விகளை கேட்குறாங்க. ஒரு காலத்துல நீங்க எப்படி எல்லாவற்றையும் கேள்விகள் கேட்போம்னு சொல்லி வந்தீங்களோ, அதே போல உங்களை நோக்கியும் கேள்வி கணைகள் வருகின்றன. கேள்விகள் கேட்கப்படும். அப்ப அந்த கேள்விகள் கேட்கப்படும் பொழுது அதை இசை திருப்பதற்கு நீ ட்ரை பண்ணக்கூடாது. பேசிட். ஓகே. சுபவி தந்தி டிவியில வந்து ஒன்று சொல்றாரு அப்படின்னா, உதாரணத்துக்கு சம்புவன் சரி. அந்த இதை பற்றி ஒன்று பேசினார் அப்படின்னா, நான் அதை உள்வாங்கிக்கிறேன். அப்போ போய் நான் தேடுறேன். இது மாதிரி ராமாயணத்தில் எங்கே இந்த சம்பவத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கு, அது என்ன கான்டெக்ட்ல குறிப்பிட்டிருக்கு. அப்புறம் நிறைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் எடுத்து பார்க்குறேன். அப்போ எனக்கு விவேக் தேப்ராய் வரைக்கும் போகிறேன். சரி. இப்போ இறந்துட்டார் அவர் வரைக்கும் போய் இதை ரெஃபரன்ஸ் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் சில இது கொடுக்குறாரு, போரி பந்தர்கர் ஓரியன்டல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இங்கெல்லாம் போய் எடுத்து பாருங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அதை கடந்து பார்த்தீங்கன்னாக்கா தென் மாதவாச்சாரியாவுடைய இன்டர்பிரிட்டேஷன் கன்சிடர்ட் டு பி த பெஸ்ட். இது வரைக்கும் வந்திருக்கிறதுலேயே பெஸ்ட் இன்டர்பிரிட்டேஷன் அதுதான். அப்போ அதிலிருந்து என்னால் வந்து அதோடைய அர்த்தம், முழு அர்த்தம் என்ன அப்படின்றத என்னால் எடுக்க முடியுது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த சுபவி போன்ற ஊப்பிக்களை வந்து நம்ம பாராட்டலாம். ஏன்னா ஒரு தேடலுக்கு வழிவகுக்கிறாங்க. என்ன தேவைன்னு சொல்ல வேண்டியது கீதா ஊக்கப்படுத்துறாங்க. கீதாச்சாரம் என்று சொல்லி அது எங்கே கீதையில் இருக்கிறது என்று சொல்லுங்கள் அப்படின்னு அறிவுபூர்வமாக பேசுகிறேன். அதுதான் கீதாச்சாரம்னு இருக்கு. அதோடைய சாரம் தானே அது. ஓகே. அதோடைய சாராம்சம் தானே அது. சாராம்சம் இங்கே வெர்பாட்டம் இங்கே கோட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற அந்த அளவு கூட அவருக்கு சம்டைம்ஸ் இப்படி விழுந்துருவார். பட் அதர் தான் தட் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஓரளவுக்கு நம்ம வந்து இந்த டீசென்ட் கேட்டகரி ஊபியில் அப்படி வச்சுக்கலான்றீங்க. படம் வேற நடிக்க போறாரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அவர் வந்து ஒரு புகழ்ந்து சொல்லியிருக்கீங்க. திரை பின்னணியில இருந்து நான் வராரு. உங்க அண்ணன் எஸ்பி முத்துராமன் பெரிய டைரக்டர். ஓகே. அது நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு தகவல் ட்ரிவியாவா நீங்க கொடுத்துருக்கீங்க. அவருக்கும் உங்களுக்கும் ஏற்படுற ஊழல் தான் ஒரு தேடலுக்கும் வழிவகுது அப்படிங்கறதுனால 10th பிளேஸ்ல அவர் வந்து அலசியாச்சு அப்படிங்கறதுனால 9வது இடத்துக்கு இவங்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரில. பட் நீங்கள் வந்து இன்டர்நெட்டை டெய்லி சுரண்டக்கூடியவர், கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தேட்டர் வாசல்களில் இவங்க 2 பேருமே எப்பவுமே நின்றுட்டு இருப்பாங்க. ரோஸ்ட் பிரதர்ஸ் அப்படிங்கிறவங்க. இவங்களை பற்றி ஏன்னா ஒரு வித்தியாசமான யூபிகளை வந்து கான்ட்ராக்ட் ஊபி. அப்படின்னா இவங்க வந்து இந்த ஊபிகள் கிடையாது. அதாவது இவங்க வந்து டிஎன்ஏலேயே ஊபி அந்த திமுக அந்த ஊபி கிடையாது. இவர்கள் வந்து கான்ட்ராக்ட் ஊபிகள். அவங்களுடைய செயல்பாடுலேயே நீங்க புரிஞ்சுக்கலாம். அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் கொடுத்த வேலைக்கு கூலிக்கு மாரடிக்கணும். 200 ரூபாய் அப்படின்னா 190 ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டு போறக்கூடிய அந்த ஊப்பிகள். கான்ட்ராக்ட் ஊப்பிகள்கிட்ட நீங்க என்ன பெருசா எதிர்பார்க்க முடியும்? எப்படி ஏன் வந்து ஒரு தியேட்டருக்கு வெளில நின்று அவங்கள சூப்பரா பிளேஸ் பண்ணி அந்த மாதிரி ஏன் வந்து இவங்களை செயல்படுத்த வைக்கிறாங்க? வேற என்ன பண்ண முடியும்? கான்ட்ராக்ட் ஊப்பிக்கு வேற என்ன தெரியும்? நீ கூலிக்கு மாரடிக்கிறவன்ட்ட போயிட்டு நீவே அறிவுபூர்வமா பேசுவானா? சரி, அவன் பேச மாட்டான். அவன் இந்த மாதிரியான பஃபூனரின்னுவாங்க ஆங்கிலத்தில். அந்த மாதிரி அங்கே நின்று இப்படி படம் காமிக்கிறது தான். ஓகே. ஒரு குல் சுரேஷ் எப்படி வந்து சினிமாக்காக ஒரு தொண்டு செய்கிறாரோ அந்த மாதிரி இவங்க வந்து கான்ட்ராக்ட் ஊப்பிகள். ஓகே. 100 நாள் வேலை திட்டம் கேள்விப்பட்டிருக்கேன். இது ஒரு 5 வருஷம் வேலை திட்டம் மாதிரி முடிஞ்சிடும். இவங்களுக்கு வந்து இப்போ வந்து என்னன்னா, இந்த மாதிரி அங்கே 2 பேசு. ஏன்னா நீ நிறைய பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசக்கூடியவர்கள், கருத்துக்களை தெரிவிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு வரக்கூடியவங்க வந்து அவங்க விதவிதமான கோணங்கள்ல இருந்து வருவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு பாணியில வந்து அவங்களுடைய வியூஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் வருண் will have his own way of expressing. புரியுது. கிஷோர் will have his own way of expressing. மாரிதாஸ் will have his own way of expressing. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வருவாங்கல்ல. ஸோ இவங்களை கவுண்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க? புரியுது. அப்போ இந்த மாதிரி கான்ட்ராக்ட் ஊப்பிகளை எடுத்து களத்தில் இறக்குறது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்ட்ராக்ட் ஊப்பி தான். நீங்க என்ன சொன்னாலும் ஒரு ஈகோ சிஸ்டம் உருவாக்குறதுல ஒரு டைவர்சிட்டி அப்படிங்கறத நிஜமாவே டிஎம்கே வந்து பண்ணிருக்காங்க. அதுக்கு நீங்க வந்து பாராட்டி டிஃபரெண்டா இறக்கி சார்ந்த ஊப்பி, கான்ட்ராக்ட் ஊப்பி,
ஆர்வ கோளாறு ஊபி, இந்த மாதிரி என்ன சரியா, முட்டாள் ஊபி, ஓ அப்ப அறிவாளி ஊப்பி வேற இருக்காங்களா? முட்டாள் ஊப்பின்னு ஒண்ணு தனியா இருக்காங்க. இப்ப அறிவு சார்ந்த ஊப்பின்ட்டேன். அறிவு சார்ந்த ஊப்பி இல்ல, அறிவு சார்ந்த சார்ந்த ஊப்பி அப்படின்னு அறிவு மற்றும் அது சார்ந்த இடத்துல இருப்பாங்க. அந்த மாதிரி ஊப்பி, இந்த மாதிரி ஒரு ஊருக்கும் ஒரு மாதிரியான ஊப்பி வருவாங்க. திணைகளுக்கேற்ற ஊப்பிகள் வந்து மாறுவாங்க. நைஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு இது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கிறது சர்ப்ரைஸ். நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. கட்சிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு தலைவராக வந்துருவாரோன்னு சொல்லிட்டு அன்னைக்கு இருந்த தலைவர் பயப்பட்டு இவருக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலகம் பண்ணி கட்சியை விட்டு வெளியேற்றுறாரு. இவர் பல பேர் தீக்குளிக்கிறாங்க. பெரும் புரட்சி ஏற்படுது. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு கட்சி தான் ஆட்சியை பிடிக்க போய் எல்லாருமே நினச்சிட்டாங்க. ஜெயலலிதா ஒரு காலகட்டத்தில் இவரை கூப்பிட்டு வந்து நீங்கள் வாங்க, நீங்கள் எதிர்கட்சி, நான் சிஎம், டிஎம்கேன்னு ஒன்று இருக்கவே கூடாதுன்னு சொன்னாங்க. அப்பேற்பட்ட ஒரு ஆள். இவர் நடந்தார்னா தமிழ்நாடே வந்து பேசும். இவர் பேசினார்னா வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பில்டப் ரொம்ப ஓவரா இருக்கு. யாரு சொல்லுங்க? தமிழ்நாட்டின் ஜூலியஸ் சீசர், ரோமாபுரியிலே நம்ம கருப்பு துண்டுக்கு சொந்தக்காரரான வைகோ அவர்கள் ஊபி பழம்பெரும் ஊபி. இவர் வந்து என்னன்னா அண்ணா காலத்துல இருந்து இருந்த ஊபி. அண்ணா காலத்திலே இருந்த ஊபி அளவில் ஸ்டாலினால் புறக்கணிக்கப்பட்டு, ஸ்டாலினால் ஓரங்கட்டப்பட்டு, வேற வழியே இல்லாம ஸ்டாலினுக்கு எதிராக கர்ஜனைகள் எல்லாம் செய்து இன்றைக்கு வாழ்ந்து கெட்ட ஊபி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஊபி. இல்லைங்க, நீங்க யோசிச்சு பாருங்களேன், அந்த சர்க்கிள் ஆஃப் லைஃப். இவர் போனார் வெளியில, திமுகக்கு எதிராக அரசியல் பண்ணாரு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு காலத்துல இவருக்காக தொண்டர்கள் தீக்குளித்தார்கள். இவரை வந்து வெளியேற்றிட்டாங்க திமுகலன்னு. ஆனால் இன்னைக்கு ஸ்டாலின் டீயை ஊத்திட்டாரு, வேட்டியில ஊத்திக்கிட்டாருன்னு தொடச்சு விடுறாரு. டீ குளிக்கிறாரு இவரு. தீக்குளித்த தொண்டர்கள் கொண்ட இயக்கத்திலிருந்து வந்து டீ தொடைத்து விடும் இடத்துக்கு வந்துட்டார். அதனால வாழ்ந்து கெட்ட ஊப்பி அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு அவருக்கு எப்படிங்க இருக்கும் யோசிச்சு பார்த்தா, தன்னோட கடந்து வந்த பாதை என்னடா இங்க நின்றுட்டு இருக்குமே. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம பேசிட்டு இருக்கப்போ இவங்களுக்கு எந்த சீட்டு கொடுக்க போறாங்க, அவமானப்படுத்த போறாங்களா, இல்ல வெளியேற போறாங்கன்ற ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. அதெல்லாம் வெளியேறலாம் பட மாட்டாங்க. நீ நெட்டித்தல்னாலும் வெளில போக மாட்டாங்க. வாழ்ந்து கெட்ட ஊப்பிக்கு எங்க போக முடியும்? ரைட்டு, சரியா? கம்பளியில ஓட்டின பீ மாதிரி. என்னங்க இப்படி சரியா சொல்றேன்? அந்த மாதிரி உவமைக்கு சொல்றேங்க. ஓகே ஓகே. வீண கம்பளியா இல்ல இதுவா, அது கிடையாது, உவமை, அவ்வளவுதான். ஆனா இவர் கட்சியிலே பாத்தீங்கன்னா திமுக என்ன பிரச்சனை ஏற்பட்டதோ அதே மாதிரி இவருடைய மகனை எடுத்துட்டு வராரு. மல்லை சத்யான்னு ஒருத்தர் வெளில போறாரு. ரொம்ப டிராஜடிக்கா, ஷேக்ஸ்பியரின் டிராஜடி மாதிரி இருக்கு. கட்சிக்குள்ள அதான் சொல்றேங்க, வாழ்ந்து கட்ட ஊப்பிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். இவருக்கு என்ன ஃபியூச்சர் இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன கூவல் தான். இதே மாதிரி வந்து கொஞ்ச நாள் கிரேக்க அரசியல் பேசிக்கிட்டு அப்படி இப்படி பேசிக்கிட்டு வாழ்க்கையை கடத்த வேண்டியதான். நெல்லை கண்ணனும் திறந்தார் தெரியுமா? ஆமா, மறைஞ்சிட்டாரு. இவர் வந்து 100 ஆண்டுகள் வாழ வேண்டும், அதில் ஒரு மாற்று கருத்து கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நீண்ட நெடி நாள் வாழ வேண்டும். ஆனால் வாழ்ந்துகிட்ட ஊப்பியாக இருக்கிறார். ஓகே ஓகே. பெரிய பதவியில் இருந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இப்போ வந்து பதவி காலம் முடிஞ்சா யூடியூபர்ஸாக மாதிரி சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இவருடைய கதை சொல்ற திறமைக்காக ஒரு யூடியூபராக மாறினா அவருக்கும் கொஞ்சம் நல்லது இல்லையா? நல்லா இருக்கும். ரசிகர்கள் நிறைய வருவாங்க. ஏன்னா இந்த இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது மிஸ்டர் வாஜ்பாய், மிஸ்டர் அட்வானி அப்படின்லாம் பேசினேன் நான். மிஸ்டர் ராகுல் காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தியோட இன்னும் மிஸ்டர் வரல, அது வரும். மிஸ்டர் ராஜீவ் காந்தி அப்படின்லாம் பேசி அந்த மலரும் நினைவுகள்லாம் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜெயா டிவியில ஒரு இது போடுவாங்க. என்னது? தேன்கிண்ணம். அந்த தேன்கிண்ணம் எம்என் ராஜம், ஆமா, இந்த மாதிரி இவங்களெல்லாம் உட்கார வைப்பாங்க. அவங்க உட்கார வச்சு அவங்க பிடிச்ச பாட்டு. அந்த காலத்துல அவங்களுடைய பாடல்கள் சச்சு, எம்என் ராஜம், அந்த மாதிரி. இவரை வந்து வாழ்ந்துகிட்ட ஊப்பியாக இருக்கக்கூடிய இவர் மலரும் நினைவுகளை சொல்லி தேன்கிண்ணம் மாதிரி ஏதாவது ஒரு கலைஞர் டிவியில் ஏதாவது ஒரு கிண்ணம் அப்படின்னு வச்சு அவரை பேச வச்சானா நல்லா இருக்கும். மதிமுகத்தை மதிக்காத முகமா நினைச்சு பேசிட்டு இருக்கீங்களேங்க. ஆனா கிஷோர் அவர்கிட்ட பிடிச்சது என்ன, டக்குன்னு சர்ப்ரைஸா அவர் வந்து பாத்தீங்கன்னா இது மிமிக்ரி பண்ணுவாரு எதிர்பார்க்காத நேரத்தில். அதுதான் வந்து அவர்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். 4 வாய்ஸ் பண்ணிட்டா இருப்பாங்க வைகோ அவர்கள் பற்றி பேசுகிறப்போ. இவரை போய் ஒரு ஊப்பின்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப கஷ்டம். அரசு வேலையை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்காக வந்தவர், ஒரு சமூகத்தை வந்து தூக்கி நிறுத்தணும்னு வந்தவர். நிஜமாவே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஆரம்ப காலகட்ட அரசியல் ஒரு ஹீரோவோட அரசியல் மாதிரி இருக்கும். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுச்சி தமிழராக வந்தவர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, யாராவது முறைச்சி பார்த்தா அவங்கள போயிட்டு 2 தட்டு தான் தட்டினேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு திமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு முட்டு கொடுக்கணும். அப்போ லீனிங் டவர் ஆஃப் பீட்சா, அது வந்து பார்த்தீங்கன்னா பீஸா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டு கொடுத்து வச்சுருப்பாங்க. அதையே பீட் பண்ணுற ஒரு 8வது உலக அதிசயமாக வந்து திமுகவுக்கு இன்னைக்கு வரைக்கும் முட்டு கொடுத்துட்ருக்க திருமாவளவனை போயிட்டு இந்த லிஸ்ட்டில் செய்திருக்காங்க. அவர் ஒரு ஞாபகம் இருக்கா, திமுக காரனா அப்படி சொல்லிட்டு கொந்தளிச்சாரு. ஆனால் இன்னைக்கு உடன்பிறப்பாக வந்து மக்கள் அவரை ரேட் பண்ணிருக்காங்க. நேரத்துக்காக ஊப்பி
நேரத்துக்காக ஊப்பியா? அதாவது என்னன்னா அந்த நேரத்துக்கு தேவைப்படுது, வேற வழி கிடையாது. இல்லைன்னாக்கா இவர் கட்சியில் இருக்கிற ஆளுங்கள்லாம் ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டாங்க அவங்க. என்னங்க அது புரியல, எல்லாருமே சொல்றீங்க, எப்படிங்க அது பண்ண முடியும்? திருமாவளவனுக்காக உயிரை கொடுக்கறதுக்காக இருக்கவங்கள போய் நீங்க இப்படி சொல்றீங்களே நீங்க? உயிரை கொடுக்குறாங்களோ மயிரை கொடுக்குறாங்களோ, ஆனால் என்ன கேள்வின்னா இப்போ வன்னி அரசு இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இதெல்லாம் ஆஸ்தான் நல்லக்கைகள் தானே. இந்த நல்லக்கைகள்கிட்ட நீங்கள் என்ன பெருசாக எதிர்பார்க்க முடியும்? இந்த ஊப்பி வந்து நேரத்துக்கான ஊப்பி. ஓகே, வேற வழி கிடையாது. அதனால இங்கே இருந்தால் தான் பிளாஸ்டிக் சேராது கிடைக்கும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நிலையில தள்ளப்பட்டிருக்கின்றது. அதாவது நேரத்திற்காக, நேரம் நம்ம நேரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம நேரம் இவங்க கூடலாம் வந்து குற வேண்டியதாக இருக்கு பாரு அப்படின்னு, அந்த மாதிரி நேரத்துக்கான ஊப்பி. ஓகே. ஸோ இதே கருணாநிதியை கட்டுவிரியன்னு சொன்னவர் தான் இவர். அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. திமுக எப்படிலாம் யோசிச்சிருக்காருங்க இவர்? மக்கள் கூட்டணி இருந்த பொழுது கட்டுவிரியன், மோசமான பாம்பு, விஷப்பாம்பு எல்லாம் சொன்னவர் தான். அதனால பாவம், அதனால நேரத்துக்கான ஊப்பியை நம்ம வந்து ஒன்றும் பெருசா சொல்றதுக்கு எதுவும் அப்படியே விமர்சிக்க வேணாம்னு நினைக்கிறீங்க? எனக்கு புரியல. ஒரு டவுட் கேட்க, ஏங்க அதிமுக கூட்டணிக்கு வரமாட்டாரு இவரு? உங்க சேர்த்துக்க மாட்டாங்களா? அதிமுக கூட்டணிக்கு வந்தா சீட்டு தர மாட்டாங்களா? நீங்க எலக்டோரலி பாத்தீங்கன்னாக்கா, அப்பார்ட் ஃப்ரம் ஜோக்ஸ், எலக்டோரலி பார்த்தீங்கன்னாக்கா சீட் கன்வெர்டபிலிட்டி அப்படின்றது வந்து அவரோட அதிமுக சேரும் பொழுது, இல்லை வேற கட்சிகள், அவர் பாமகவோட சேர்ந்து போட்டிட்டு இருக்காரு, இவரோட ஜிகே முப்பனாரோட சேர்ந்து போட்டிட்டு இருக்காரு, அதிமுகவோடையும் சேர்ந்து களமாடி இருக்காரு. சீட் கன்வெர்டபிலிட்டின்றது அவ்வளோ இருந்தது கிடையாது. திமுகவோட போகும்பொழுது அவருக்கு சீட் கன்வெர்டபிலிட்டி இருக்கு. அந்த அரசியல் கரெக்டா போய் உட்காருது. அந்த அரசியல் அப்படின்றத விட அது அவங்களுக்கு வந்து திமுகவுடைய அந்த ஈகோ சிஸ்டம்ல அவர் கொஞ்சம் பிளெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குன்றதுனால அவரால் அதுல போக முடியுது. அதர்வைஸ் இப்போ 2006 அவர் ட்ரை பண்ணார் இல்லையா, அதிமுக சீட் கன்வெர்டபிலிட்டி இல்லையே. இல்ல. ஓகே. அதிமுக ஓட்டு போகுது அவருக்கு, ஜெல்லாக மாட்டேன். ஆனால் அவருடைய வாக்குகள் அதிமுகவுக்கு வரல. ஸோ அதனால பொருந்தா கூட்டணின்னு சொல்ல மாட்டேன். அது அந்த இடத்துல வந்து திமுகவோட போகும்பொழுது அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கன்வெர்டபிலிட்டிக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. இதுதான் ஹிஸ்டாரிக்கலி. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஆமா, எது வேணா நடக்கலாம் அரசியல்ல. நேரத்துக்கான ஊப்பி அப்படின்னு கடந்து போயிடலாம். சரி, அவருடைய நேரம் வந்து முடியுதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு நல்ல நேரம் இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். இல்லைங்க, நான் என்ன கேட்க வரேன்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து போராடிட்டு இருக்க அவருடைய இடத்தை வந்து பாத்தீங்கன்னா நிரப்புறதுக்கு டைரக்டர் ரஞ்சித் வராரோ, அவரோட ரீப்ளேஸ் பண்ணிடுவாருன்னு சீக்கிரம். ரஞ்சித்னு கிடையாதுங்க, நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. சரி, தலித் மக்களுக்கான குரல் வந்து அவசியம். அது தலித் மக்களுடைய குரலாக இருக்க வேண்டியது அதை விட அவசியம். சரியா? நீ வந்து இப்போ நானோ இல்லை XYZயோ தலித் மக்களுக்காக குரல் கொடுக்குறேன், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்குறேன்றதெல்லாம் வந்து சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்லிட்டு போகக்கூடிய விஷயமா தான் இருக்குமே தவிர, ஈவன் உள்ளபூர்வமாக சொன்னாலும் கூட ஏன்னா அது முழுமையான உணர்வை பிரதிபலிக்காது. ஏன்னா பாதிக்கப்பட்டவன் பல 100 ஆண்டுகளாக பாதிக்கப்பட்ட ஒரு இடத்துல இருந்து வரக்கூடியவனுடைய குரல், அவங்க குரல் தான் ஓங்கி ஒலிக்கணும். அப்படி இருக்கும்பொழுது திருமாவளவன் அவர்களா இருக்கட்டும், இல்லை ரஞ்சிதா இருக்கட்டும், இல்லை மாரி செல்வராஜா இருக்கட்டும், இல்லை டாக்டர் கிருஷ்ணசாமியா இருக்கட்டும், யாராவனா இருக்கட்டும், தலித் சமூகத்திலேருந்து வரக்கூடிய ஒவ்வொருவருடைய குரலும் ஒலிக்கப்பட வேண்டும். நமக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றது தள்ளி வைங்க, எல்லாமே ஒலிக்கப்பட வேண்டும். அது ஓங்கி ஒலிக்க வேண்டும். அதை நாம் கேட்டே ஆக வேண்டும். ஏன்னா நாம் வந்து அந்த அடக்குமுறையை தெரிஞ்சோ தெரியாமலையோ, நாம் இருந்தோம் நம்ம முன்னோர்கள் தாங்க என்னன்னா சொல்லிக்கலாம், ஆனால் நாம் அதில் பார்ட் அண்ட் பார்சல். இந்த ஒடுக்குமுறையில் இந்த பாதிக்கப்பட்டவர்கள் உடைய எதிர்பார்த்தில் இருந்தவர்கள் அல்லது இருந்தவர்களை சார்ந்தவர்கள் நாம் அப்படின்னும் பொழுது நாம் அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்தே ஆகணும். அதனால் திருமாவளவனாக இருக்கட்டும், இல்லை as I said ரீட் அவுட், இப்போ நேம்ஸ்லாம் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே அவங்க பேசும்பொழுது காது கொடுத்து கேட்க வேண்டும். இந்த சமுதாயம் கேட்க வேண்டும். ஏன்னா இந்த சமுதாயம் அவர்களே அந்த ஒடுக்கப்பட்ட நிலையில வைத்த அந்த மிகப்பெரிய குற்றம் இல்லையா அது. ஸோ அந்த குற்றத்துலேருந்து நீ வந்து பிராயச்சித்தமாக கூட நான் சொல்கிறேன், நீ கேட்டு தான் ஆகணும். ஓகே, நேரத்துக்கான ஊப்பின்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணி நேரத்துக்கான ஊப்பி, அதனால நம்ம கடந்து போய் ரைட். அவர் மேலே ஏதோ ஒரு மரியாதை இருக்குது உங்களுக்கு, அதனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நிலை தாண்டி போயிட்டு எதுவும் சொல்ல மாட்டீங்க, புரிஞ்சுக்கிறேன். இவர் டெலிஃபோன் மீசைக்கு பெயர் போனவர். கையை கசக்கினார்னா அதுக்கு நடுவில் ஜல்லிக்கல்ல போட்டால் அதுவும் பார்த்தீங்கன்னா பொடியாக வந்து விழுந்துடும். அந்தளவுக்கு கையை கசக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னலிசம் பண்ணுவார். வீரப்பன் இவரை பார்த்து தான் வந்து மீசையை வளர்க்க ஆரம்பித்தார். பத்திரிகையாளர்னா இவர் தான், பத்திரிகைனாலே இவர் தான். அதாவது நியாயத்துக்கு ஒரு கீறல் ஏற்பட்டால் வந்து பார்த்தீங்கன்னா நெற்றிக்கண்ணை திறந்து ஒரு நக்கீரராகவே வந்து மாறிடுவார். நியாயத்தை நக்கீர்வர் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடியவர். நீங்கள் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேணுட்டே கெஸ் பண்ணாலும் வந்து நான் அதான் சொல்லிட்டே இதெல்லாம் வந்து எச்ஏல ஊப்பி.
ஏங்க பேர் சொல்லிடுறேங்க. இல்லை நக்கீரன் கோபால் தானே கோபால், சொல்றீங்க? ஆமா. அதான் எச்ஏஎல் யூபி. எச்ஏஎல் என்னங்க யூபின்னா இப்படி என்னன்னா சொல்லிட்டீங்க? அண்ணாமலை வளர்த்து சாப்பிட்டு முடிச்சுட்டு எச்ஏஎல் தூக்கி வெளில போடுவாங்க பார்த்தீங்களா? நீங்கள் சொன்ன மாதிரி அது நக்கறதுக்கு போகிற ஊபி. ஏங்க நியாயத்தை நக்குவாருன்னா என்னங்க நீங்க? நாயத்தை நக்கறாரோ இலைய நக்கறாரோ சரியா? நியாயம் பண்றாரு இவரு. இல்லை இல்லை இந்த இந்த ஊப்பிகளை ஒரு கேட்டகரி நீங்கள் எடுத்தீங்கன்னா இதுக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. திமுகவில் ஒட்டிக்கிட்டு இருந்தால் பழப்பு நடக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே பெரிய சிந்தனைக்கெலாம் நீங்கள் போக முடியாது சரியா? அங்கேயே அப்படி உருட்டிக்கிட்டு என்னத்தையாவது பேசணும் பேர் வழின்னு சொல்லிட்டு, இல்லை பத்திரிகையாளர்கள் அப்படின்னு வேற இவனும் பத்திரிகை நீ நடத்துறது ஒரு மஞ்சள் பத்திரிகை, இது என்ன பெரிய நியாயம் தர்மம்னு நீங்கள் இப்போ இந்த ஆளோட பேரை சொல்லிட்டு அது கூட நியாயம்ன்றதை வைக்கலாமா? நக்கீரன் எவ்வளோ புரட்சிகள்லாம் பண்ணக்கூடிய ஒரு. அதாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ புரட்சின்றது எதை நீங்கள் இன்னைக்கு அவங்க நடத்துகிற பத்திரிகையோடைய தரத்தை நீங்கள் எடுத்து பாருங்க. இதையெல்லாம் ஒரு பத்திரிகைன்னு சொல்லுவியா? பத்திரிகை அப்படின்ற அந்த ஒரு கலாச்சாரத்திற்கே வந்து இழுக்கு இவங்கெல்லாம் சரியா? நாங்கள் வீரப்பன் விவகாரத்தை கையில் எடுத்தோம், நாங்கள் ஜெயலலிதாவை எதிர்த்தோம், இதெல்லாம் முன்னாடி தனிப்பட்ட சுயநலத்திற்காகவும் தனிப்பட்ட காழ்ப்பிற்காகவும் செய்த விஷயம். நித்யானந்த மேட்டர் விட்டீங்களே, அதான் சொல்கிறேன். இதெல்லாம் நீ தனிப்பட்ட காழ்ப்பிற்காக, தனிப்பட்ட சுயநலத்திற்காக, தனிப்பட்ட பிஸ்னஸ் சரி செட் ஆகலைன்றதுக்காக நீ பண்ண விஷயங்கள் சரியா? இது எதையுமே நீ சமுதாயத்திற்காக நன்மைக்கு செய்ததுன்னு எடுத்துக்கவே முடியாது. அப்போ உன்னோட நீ நடத்துறது ஒரு மஞ்சள் பத்திரிகை, நீ எழுதுகிற கட்டுரையெல்லாம் எடுத்துப்பாரு, கேவலமான பத்திரிகை. அப்போது இந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் இருக்கிறவங்கள வந்து எச்சல அதுக்கு மேலே இது எதுவுமே சொல்ல முடியாது. சரியா கையை கசக்கிறாருன்னு நினைக்கிறீங்க பேசுகிறோம்? வேறு எதையும் கசக்க முடியல இருக்கும். கிரியேட்டிவாக அதை யோசிச்சு சொல்லுங்க, பார்த்தா இப்படி பண்ணுறீங்களே, கிரியேட் பண்ணுறீங்களேங்க. அவர் தான் அவ்வளோதான். அவரை பற்றி நீங்கள் எச்சல யூபி அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. என்னது நோ கமெண்ட்ஸ் அந்த மாதிரி. சிம்பிளி வேஸ்ட். இவர் ஒரு ஃபேக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா அதை செக் பண்ணுறதுக்கான ஒரு நபராக வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த மண்ணில் பிறந்திருக்காரு. இன்றைக்கி வந்து கிராக் வந்திருக்கு. அது கிராக் இது உண்மையா அப்படின்னு கேட்டால் வந்து கிராக் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி உடனே ட்விட்டரில் வந்து சரியாக இது ஏஐ ஜென்ரேட்டர்னு சொல்லி காட்டி விட்டுது. பட் கிராக்குக்கே வந்து இவர் ஒரு தந்தை அப்படின்னு சொல்லலாம். ஃபேக்ட் செக்கிங் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையே வந்து இவரால் தான் வந்து ஃபேமஸ் ஆச்சு. நான் ஒரு வாட்டி ரோட்டில் யூட்டர்ன் எடுக்கும் போது இவரோட யூட்டர்ன் அப்படிங்கிற சேனல் தான் எனக்கு வந்து ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அயன் கார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட் செக்கர், அவரும் பார்த்தீங்கன்னா அவர் ஃபேக்ட் செக்கர்னு சொன்னால் கூட உடன்பிறப்பாக தான் மக்கள் அவரை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இவர் என்ன மாதிரியான ஒரு உடன்பிறப்பா நீங்கள் வந்து? இவர் வந்து எப்படிப்பட்ட இவர் வந்து உடன்பிறப்பு கிடையாதுங்க. அதாவது ஊப்பி தான், ஆனால் எப்படியான ஊப்பி அப்படின்னா இது சந்தர்ப்பவாத ஊப்பி. அப்படியா? சந்தர்ப்பவாதம்னா தனக்கு தேவை அப்படின்றதுக்காக அது வந்து இந்த ஃபேக்ட் செக்கிங்கிறதுக்குள்ளே உள்ள வந்து, ஏன்னா இப்போ யூடியூப்பில் உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே கண்டென்ட்ன்றதை பேஸ் பண்ணி தான் யூடியூப் ஓடுது சரியா? ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாருக்குமே இந்த கண்டென்ட் வந்து சேச்சுரேட் ஆகும். உண்மைதாங்க. அன்லஸ் யூ இன்னோவேட், நீ இன்னோவேட் பண்ணி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்றத விடுத்து நீங்கள் வந்து ஒரே இதுலேயே நீங்கள் ஸ்டாக்னேட் ஆகிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு சேச்சுரேட் ஆகிடும், போர் அடிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வாஸ் வெரி ஆக்டிவ் இன் ஃபேஸ்புக், ஆர்குட். ஆர்குட்ல ஸ்கிராப் புக்லாம் எழுதிருக்கீங்களா நீங்க? டெஸ்டிமோனியல் ஸ்கிராப் புக். அங்க இருந்து ஆர்குட் பீக்ல இருக்கும்போது ஐ குவிட், ஜாயின்ட் ஃபேஸ்புக் because I thought Facebook will be the future. நீங்க கணிச்சிட்டீங்க. ஆமா, சாரி பாயிண்ட் அவுட் போறேன். பாயிண்ட் ஆஃப் டைம் எதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சது ஃபேஸ்புக் அடிக்க போகுது தான் this is the future அப்படின்னு சொல்லிட்டு? கண்டென்ட்ல நம்ம இனோவேட் பண்ணிட்டே இருக்கோம்ல. சரி, நீங்க ஆர்குட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஸ்டாக்னேட் ஆரம்பிச்சிருச்சு ஒரே மாதிரியான கண்டென்ட். தென் ஐ காட் இன்டு ஃபேஸ்புக். இப்போ ஃபேஸ்புக்கில் எடுத்தீங்கன்னாக்க உங்களுக்கு அப்போல்லாம் பிளாக்ஸ் பெரிய ஹிட்டாக இருந்த டைம். பிளாக்ஸ் பெரிய ஹிட்டாக இருந்த டைமில் ஃபேஸ்புக்கில் வந்து அரசியலை வந்து எழுதலாம், பக்கமாக எழுதலான்றதுலாம் ரொம்ப கம்மியான பேர் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் சொல்கிறது 2009, 10, 11 இந்த காலகட்டங்களில். ஸோ ஐ காட் ஆக்டிவ்லி இன்டு தட். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் வாஸ் ஒன்லி ஃபார் சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ், லைக் டேட்டிங் ஆப் மாதிரி தான் இருந்தது மோரலஸ். ஆமா. ஆனா இவரையே இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள இப்ப எடுத்துட்டு வரீங்க. யாரு? இப்ப நம்ம யூட்டர்ன். அதான் இப்போ யூட்டர்ன் எடுத்தீங்கன்னா அவர் யூடியூப்ல வந்து ஒரு he was trying to come out with lot of content எல்லாமே. பட் அந்த கண்டென்ட்டுக்கு டேக்கர்ஸ் வந்து கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆவாங்க. அப்படியே ஓவர் நைட் இன்க்ரீஸ் ஆக மாட்டாங்க சரியா? அண்ட் இன்னொன்று வந்து ரொம்ப அகாடமிக் கண்டென்ட்டாக நீங்கள் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வேல்யூ கொண்டு வரதுக்கான ஒரு புல் டேலண்ட் இருக்கணும். ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறது ஒரு மாதிரி மூஞ்சியை இப்படி ஸ்ட்ரிக்டாக வச்சுட்டு சொல்லலாம், இல்லை ஒரு நகைச்சுவையாக கலந்து சொல்லலாம், ஒரு சொல்லிகிட்டே இருக்கலாம் அப்படின்னு பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஒரு
ஏதாவது ஒரு சேட்டையை பண்ணணும், இல்லை ரொமான்டிக் பண்ணணும், இல்லை யூ ஷுட் ரியலி ஹேவ் இட் இன் யூ, ஒரு ஹியூமர் சென்ஸ். புரியுது. இது எதுவுமே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? தனித்துவம் ஏதாவது வேணுங்கிறீங்க. உன்னுடைய தனித்துவம், உன்னுடைய தனித்துவம், எல்லாருக்குமே தனித்துவம் இருக்குங்க. எவ்ரி இண்டிவிஜுவல் ஹேஸ் அ ஸ்பெஷல் கேரக்டர், தனித்துவம் எல்லாமே இருக்கு, சரியா? பட் அது ஜனரஞ்சகமான மக்களுக்கு பிடித்த மாதிரி அப்படின்னு கொண்டு போறது இருக்கு இல்லையா, தட்ஸ் வெரி பிக். அது வந்து ஒரு சேலஞ்ச், சவால். பட் அந்த இடத்துல வந்துட்டு இப்போ சில பேர் இருப்பாங்க. இப்போ என்ன எடுத்தீங்கன்னா, ஐ மீன் நாட் பெரிய அளவில் மக்கள் வந்து என்னை ஏற்றுப்பாங்களாம் நான் சொல்ல மாட்டேன். பட் அதை பற்றி நான் கவலைப்படல. ஸோ எனக்கு வந்து பெரிய எய்ம், ஆஸ்பிரேஷன். இளம் பெண்கள்லாம் அவங்க வீடியோலாம் பார்க்குறாங்களாம், அதுவும் நைட் 12 மணிக்கு மேலே பார்க்குறாங்களாம், தெரியுமா? பெரிய ஒரு எய்ம், ஆஸ்பிரேஷன்லாம் வச்சுக்கிட்டு அது மாதிரிலாம் போகணுன்ட்டு தான் நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ணோம். சரி, அதெல்லாம் கிடையாது. பட் இவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா சம்வேர் இயர்ஸ் டு அதுலேருந்து ஒரு பிழப்பை நடத்திக்கணும்னு இருக்கும்பொழுது என்ன பண்ணுவார்? அப்போ நான் வந்து இந்த ரூட் எடுக்கிறேன் அப்படின்னு ஃபேக்ட் செக்கிங்னு ஒன்று கொண்டு வந்து, நான் ஃபேக்ட் செக், நீ என்னத்தை பெருசாக ஃபேக்ட் செக் பண்ண முடியும்? சரி, இது ஃபேக்ட் செக்கிங் அப்படின்றத அது வந்து ஒரு நியூட்ரல் ஏஜென்சி தான் அது செய்யணும். சரி, நீ உன்னுடைய பயஸை காமிச்சிட்டு அப்புறம் ஃபேக்ட் செக்கிங்காக இருக்க முடியும். ஆனால் அரசாங்க ஒரு இதெல்லாம் யோசிச்சு பாருங்க, அதிமுக ஆட்சி வருதுன்னு வைங்க, கேன் ஐ பி எ ஃபேக்ட் செக்கர்? ஐயோ, அதெல்லாம் நடக்கக்கூடாது. இல்லை, ஆனால் உங்கள் கட்சி ஆட்சிக்கு வரதை பற்றி அதெல்லாம் அந்த கருத்து சொல்ல வரும்ல, நீங்கள் வந்து ஃபேக்ட் செக்கரெல்லாம் இருக்க முடியாது. நான் நீங்கள் சொன்னாலும் சொல்லலாம் இருக்க முடியாது. பிகாஸ் எனக்கு பயஸ் இருக்கு. எனக்கு ஒரு கட்சியின் மீது பயஸ். ஒரு கட்சி எனக்கு பிடிக்கும், ஒரு கட்சி எனக்கு பிடிக்காது, சரியா? அதை நான் ஓப்பனாக சொல்கிறேன். எனக்கு வந்து திமுக பிடிக்காது, எனக்கு அதிமுக பிடிக்கும் அப்படின்றத அப்போ நான் எப்படிங்க ஃபேக்ட் செக்கர் ஆக முடியும்? நியாயம் இல்லை, கரெக்டு தான். நான் போய் உட்காந்துன்னா அந்த வேலையை நான் சரியாக செய்வேன்னா செய்ய மாட்டேன். நியாயமாக இருக்காது, இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எனக்கு எது சரின்னு படுதோ, ஃபேக்ட்ன்றது பொது. உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், எனக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிக்காம இருக்கலாம், பட் ஃபேக்ட்ஸ் ஆர் ஃபேக்ட்ஸ். உண்மை, சரியா? உண்மைன்ற ஃபேக்ட் நடந்தது அப்படின்ட்டு, சரியா? இதை மாற்ற முடியுமா? கருணாநிதி இறக்கும் பொழுது முன்னாள் முதலமைச்சர் ஆர் எம்எல்ஏ, எதிர்கட்சி தலைவர் கிடையாது, எம்எல்ஏ. செல்வி ஜெயலலிதா இறக்கும் பொழுது முதலமைச்சர். இது ஃபேக்ட். இதை சுற்றி நீங்கள் நிறைய கதைகளை பின்னலாம். கருணாநிதி இறக்கும் பொழுது ஒரு முன்னாள் முதலமைச்சர்ன்றதை விட ஒரு எம்எல்ஏ, செயல்படாத ஒரு எம்எல்ஏ. செல்வி ஜெயலலிதா இறக்கும் பொழுது முதலமைச்சர், சரியா? இப்போது தீஸ் ஆர் ஃபேக்ட்ஸ். இப்போ இதை சுற்றி நிறைய நீங்கள் பின்னலாம். திமுக காரனை கேட்டால் இல்லை, அவர் வந்து இத்தனை ஆண்டுகள் திராவிட இயக்க வரலாறுகளும் மிகப்பெரிய தலைவராக இருந்தார், இத்தியாதின்னு இவங்க சொல்லுவாங்க. செல்வி ஜெயலலிதா எடுத்தீங்கன்னாக்கா, இவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா, திமுக காரங்கள்ட்ட கேட்டிங்கன்னா, இல்லை அவங்க வந்து அவங்க மேலே ஊழல் வழக்கு இருந்தது அப்படி இப்படின்னா அது சொல்லுவாங்க. அதிமுக காரங்களை கேட்டிங்கனாக்க அவங்க என்ன சொல்லுவாங்க? புகழ்ந்து பாடுவாங்க. அவங்க எங்கள் அம்மா முதலமைச்சராக இறந்து போனாங்க, அண்ணா முதலமைச்சராக இருந்தார், எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தார், அது மாதிரி எங்கள் அம்மா முதலமைச்சராக இருந்தாங்க, கருணாநிதி ஒரு செயல்படாத எம்எல்ஏவாக தானே இறந்து போனார், குழிக்கு வந்து எங்கிட்ட தானே பிச்சை எடுத்தார், இப்படின்னு அதிமுககாரன் சொல்லுவான், சரியா? இப்போ இது ரெண்டுமே ஃபேக்ட்ஸா? இல்லை. ஃபேக்ட் என்ன? கருணாநிதி டைடு when he was a எம்எல்ஏ, சரி, inactive எம்எல்ஏ. செல்வி ஜெயலலிதா டைடு when she was a சீஃப் மினிஸ்டர். தீஸ் டூ ஆர் ஃபேக்ட்ஸ், சரியா? இப்போ இதை நீங்கள் ஃபேக்ட் செக் பண்ணால் நீங்கள் வந்து அதிமுக காரண்ட்டை கேட்டிங்கன்னா அவன் ஒரு மாதிரி சொல்லுவான், திமுக காரண்ட்டை கேட்டிங்கன்னா அவன் வேறு மாதிரி சொல்லுவான், சரியா? இது எப்படி நீங்கள் ஃபேக்ட் செக்கிங் கொண்டு வருவீங்க? ரைட். ஸோ இவர் வந்து சந்தர்ப்பவாத உடன்பிறப்பு அப்படிங்கிறாங்க, அப்படியே நியூட்ரலாக உள்ள வந்து பட்டுன்னு கலர் மாறிட்டார், பட்டுன்னு தனக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிறது. ரைட். இப்போ இந்த ஆட்சி முடிஞ்சோடனே இவருடைய ஃபேக்ட் செக்கிங் அந்த பணி வந்து தொடருமா? குப்பையில தான் தூக்கி போடுவாங்க. கிக்கோ, என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? பேக் டு அப்போ உண்மையான ஃபேக்ட் செக்கிங் திருப்பி பண்ண ஆரம்பிச்சிருவாருன்றீங்க. ரைட்டு, அண்ணா நல்லது அவருக்கு. ரைட். அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவர் குணத்தில் சிறந்தவர், அதனால தான் குணன் அப்படிங்கிற வார்த்தையிலே ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு பேர் வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு பெரிய செய்தி சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பொறுப்பில் உட்காந்துருக்கிறாரு. ஒரு காலகட்டத்தில் வந்து நியூட்ரலான ஊடகவியலாளராக தெரிஞ்சவர் இன்னைக்கு மக்களுக்கே வந்து ஒரு உடன்பிறப்பாக தெரிகிறாரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு மீடியா ஃபீல்டில் இருந்துட்டு டிப்டாப்பாக சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஊடக பணியை செஞ்சுட்டு இருந்தவர் இன்னைக்கே ஊப்பியாக மாறினார். யாருன்னு நீங்கள் கணிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள். இவரெல்லாம் வந்து இவர் பேர் சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியாதுல்ல. குணசேகரனை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், இவர் வந்து சித்தாந்த ஊபி டிஎன்ஏலே வருது, டிஎன்ஏலே இருக்கக்கூடிய. அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இவர் வந்து மீடியால இருந்தாலும் கூட
அவரை பொறுத்த வரைக்கும் மீடியா ஃபீல்டில் இன்க்ளூடிங் மீ என்னன்னா அவருடைய பொலிட்டிக்கல் பயஸை வந்து நாங்கள் நிறைய எடுத்து பேசணும், எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றதுல நாங்கள் நிறைய எடுத்து பேசினோம். அதாவது நீங்கள் ஒரு நியூட்ரல் மீடியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மீடியாவில் நீங்கள் வந்து ஒரு பயஸோட நீங்கள் இருக்கக்கூடாது, அது தவறு அப்படின்றத நம்ம வந்து எடுத்து சுட்டி காமிச்சதுக்கப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா அவர் போய் சன் டிவியில் தான் இருக்கார். ஸோ சன் டிவியில் அவர் என்ன அவருடைய ஜாப் என்னவோ இஸ் டூயிங் தட். சரியா? அவருடைய பின்னணியை எடுத்தீங்கன்னாக்க அவருடைய ஃபேமிலி பின்னணியை எடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஓகே திராவிட இயக்கம், திராவிட கழகம் இதிலிருந்து வரக்கூடிய சித்தாந்த ஊபி. இதுல என்ன ஆச்சரியப்படுறதுக்கு இருக்கு அப்படிங்கிறீங்க. அதனால நேரத்தை நம்ம விரயம் பண்ணாம அடுத்தவங்களுக்கு போயிடலாம். இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து இப்போ முதுகில் குத்துறதுக்கு எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, யூடியூப் ப்ரூட்டஸ் அப்படிங்கிற அந்த வாசகம் ரொம்ப பெருசு. அதை வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய சேனல் பேரா மட்டும் இல்லாமல் மைனர், அதுக்கப்புறம் அவர் கூட இன்னொருத்தரும் பேசுவார். இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரியான ஊப்பி. இவர் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா வந்து போய் திமுக எதிர்க்கவங்க தாக்கிட்டே இருப்பார். உங்களை கூட வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல வந்து பாரதியாரையும் உங்களையும் வந்து கம்பேர் பண்ணி வந்து பேசியிருந்தாரு. இவரை வந்து நம்ம ஆர்வக்கோளாறு ஊப்பியா அந்த இதுல நம்ம கொண்டு வந்துடலாம். ஏன்னா இவங்க வந்து என்னன்னா ஒன்று வந்து அட்டென்ஷன் கிடைக்கணும், ரெண்டாவது என்னன்னா இவங்களுக்கு ஆர்வக்கோளாறு ஜாஸ்தி. மேடையில கொண்டு என்ன வேணாலும் பேசிடுச்சு. நீ வந்து ஒரு அரசியல் திமுகன்றது வந்து ஒரு அரசியல் தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். சரியா? அண்ணாவே பார்த்தீங்கன்னாக்க அவர் நிறுவன தலைவர், அந்த 50 தலைவர்களில் முதன்மை தலைவர்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் திமுகவை உருவாக்கும் போது அவர் என்ன சொல்றாரு, அது வந்து திராவிடர் கழகம், இது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்றார். இப்போ திராவிடர் கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அந்த இருக்கு இல்லையா, அந்த என்ன சொல்லுது அப்படின்னா இது ஒரு இனத்திற்கான இயக்கம் கிடையாது, ஒரு இடம் சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து இனங்களுக்குமான திராவிட முன்னேற்ற கழகம். ஏத்துக்கிறோமோ இல்லையோ, பட் அதுதான் மீன் பண்ணி அப்படிதான் அவர் சொல்றாரு. அவர் அதுதான் விளக்கமா கொடுக்குறாரு. இந்த விளக்கத்தை நான் கொடுக்கல. ஓகே, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னோடியான அறிஞர் அண்ணா அவர்கள் இதை சொல்றாரு. அப்போ அதில் ஆட் பண்றாரு, இங்க வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே ஆரியர்கள், திராவிடர்கள், பௌத்தர்கள், இப்படி எல்லாரும் இவங்க எல்லாருக்குமான இயக்கம், பிராமணர்களுக்குமான இயக்கம் அப்படின்றத பதிவு பண்றாரு. சரியா? இப்போ இந்த ஆர்வக்கோளாறு ஊப்பிகள் தான் என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து இவங்களுடைய அந்த தீக்காவுடைய எண்ண ஓட்டம் இருக்கு பாரு, அதை கொண்டு வந்து இங்கே மேலோங்கி திணிக்க பார்க்கணுன்ற. ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடர் கழகத்திலேருந்து விலகியது? அது வந்து ஒரு ஈவேரா மணியம்மையை திருமணம் செய்தது கொண்டது மட்டும் கிடையாது. பிரதான காரணமாக சொல்லப்பட்டாலும் கூட பிரதான காரணங்கள் அது மட்டும் கிடையாது. அதே அண்ணா அவர்களே விளக்குறார். எனக்கு தெரிஞ்சு 1958 நினைக்கிறேன், சிகாகோ ட்ரிபியூனுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதுலேயும் அவர் சொல்கிறார், இசஸ் தீகா வந்து பிராமணர்கள் அத்தனை பேரையும் ஒழித்து கட்ட வேண்டும்னு நினைக்குது. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. எங்களுடைய இயக்கத்தில் பிராமணர்களும் இருக்க வேண்டும். நாங்கள் வந்து பிராமணர், அதாவது பார்ப்பனியம் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நாங்கள் வந்து எதிர்க்கிறோம். பட் இதை நான் எதிர்க்கலன்னு ஒரு விளக்கமாக கொடுக்குறாங்க. பார்ப்பனியம் இயம்பித்திரன் ஒன்றும் கிடையாதுன்னு வைங்க. ஸ்டில் பி தட் அஸ் இட் மே, அவர் அந்த விளக்கத்தை அவர் கொடுக்குறார். ஸோ அவர் ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் அவர் கொண்டு வர்றார். அந்த இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் வந்து இந்த ஆர்வக்கோளாறு ஊப்பிகளுக்கு புரியாது. ஓகே, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னும் என்ன நினைக்கிறாங்க, நீ வந்து ஒரு மேடையில் ஏறி ஒரு குறிப்பிட்ட மதத்துடைய நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்தினாலும், ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்களை கொச்சைப்படுத்தினாலும் உனக்கு அட்டென்ஷன் கிடைக்கும். இல்லை, சமீபத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களை கொடுத்து பேசினது நிஜமாவே ஏற்றுக்கோம்ல, ரொம்ப ஆபாசமான. அதான் சொல்கிறேனே, நீ நான் ஒன்று கற்றுக்கிட்டது பாலிட்டிக்ஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து எதிர்க்கிறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் அதை எதிர்க்கும் பொழுது ஒரு கட்டத்துக்கு மேலே நீ அதை டாக்ஸிக்காக கொண்டு போகிறேன்னு வைங்க. கண்மூடித்தனமான எதிர்ப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், டாக்ஸிக் எதிர்ப்புன்னு நான் சொல்லுவேன். இப்போ எனக்கு எடுத்துக்கிட்டேன், எனக்கு திமுக பிடிக்காதுன்றது என்னுடைய ரத்தத்தில் ஊறி போன ஒரு விஷயம். ஆனால் நீங்களும் கடுமையாக பேசக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிங்க. ஸோ அதனால் உங்ககிட்ட அந்த பாயிண்ட் எனக்கு கொஞ்சம் முரணா கடுமையாக பேசுறதுன்றது இல்லையா? இப்போ கடுமையாக பேசுறதுன்றது இப்போ நீங்கள் வந்து உதவாநிதி ஏதோ ஒரு நடிகையோட தொடர்பு படுத்தி அப்படின்றத நான் பெருசாக எடுத்துகிட்டு போக மாட்டேன். பால்டாயில் கில்டாயில் நக்கல் பண்ணிட்டு போயிடுவோமே தவிர அதை நம்ம டாக்ஸிக்காக எடுத்துகிட்டு போக மாட்டோம். டாக்ஸிக்காக எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு இடத்துக்கு இவர் போகிறார்.
இஸ் a very talented person. See, as a youngster, talented youngster. நமக்கு எதிர்த்து ஒரு கருத்தை சொல்றாருன்றதுனால நம்ம ஒன்றும் இது பண்ண போகிறோம். நீங்க வேற, நான் அந்த ஸ்பூஃப் வீடியோ போனப்போ எனக்கு வந்து பாராட்டி எல்லாம் வந்து குறுஞ்செய்திலாம் பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா பற்றி நீ வந்து அசிங்கமாக பேசுனால பாரதியாருடைய லெவல் என்ன குறைய போகுதா? ஒன்றும் கிடையாது. சரியா? என்னோட நீ வந்து ஆட் பண்ணி நீ பேசுறதுனால எனக்கு என்ன ஆப்போடுதா? ஒன்றும் கிடையாது. யூஆர் மார்க்கெட்டிங் மீ, ஐ வில் டேக் இட் அப். சரியா? பட் இந்த ஆர்வக்கோளாறுல இவங்க நிறைய பேசிடுறாங்க. ஓகே. அப்போ அது என்னன்னா அவங்க நினைக்கிறாங்க அவங்க பார்ட்டிக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஆக்சுவலி இட் இஸ் டூயிங் மோர் டேமேஜ் டு தேர் பார்ட்டி. பாயிண்ட். அதனால தான் இவங்கள ஆர்வக்கோளாறு ஊப்பின்ற அந்த கேட்டகரியில் நம்ம வைக்கிறோம். ரைட், ஆர்வக்கோளாறு. இப்போ பரவாயில்லப்பா, இவ்வளோ ஊப்பிகள் இருக்காங்கன்னு உங்களோட பேசும்போது தான் தெரியுது. இன்னும் 2 பேர் வெரைட்டியில் இருப்பாங்க. வெரைட்டி ரைஸ் கடையோட இங்கே பல வெரைட்டிகள் இருக்கும். 75 ஆண்டு காலத்தில் இதுதானே இங்கே வந்து என்ன சொல்கிறது, இவ்வளோ பெரிய சாதனைகள்னா இதுதான். இந்த மாதிரி விதவிதமான ஊப்பிகளை வந்து கொண்டு வந்து நம்ம முன்னால் நிறுத்தியது. ஓகே ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் இருக்காங்க. மக்களுக்கு ஆர்வம் புரிஞ்சிச்சு. சில பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அரசியல் உற்றுநோக்கு கவனிக்கிங்க. 2வது இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு கோட்டு கடையில் வந்து வாடகைக்கு ஒரு கோட்டு வாங்கிட்டு போனாங்களாம். அன்னைக்கு எது திருப்பி தரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி. ஒரே கோட்டை வந்து மெனிக்கினோட அதிகமாக போட்டவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி. பன்னு சாப்பிட போகும்போது கூட வந்து கன்னு வச்சிருக்க போலீஸ் வராங்க அப்படிங்கிறது இவர் கொடுத்த ஒரு செய்தி. ஒரு காலத்தில் இவர் கொடுத்த லேகியத்தை சாப்பிட்டு நிறைய குடும்பங்களில் குழந்தை பிறந்து இனவிருத்தியாக இருக்கு. ஃபர்டிலிட்டி கிளினிக்கே டஃப் கொடுத்தவர் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு தன்னை ஒரு ஜேர்னலிஸ்டாக நினச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இவர் மனசில் யாரும் போய் நம்ப வச்சிருக்காங்க அப்படிங்கிறது. இவர் டைரக்ட் பண்ணுவார், படம் டைரக்ட் பண்ணுற அளவுக்கு திறமை இருக்க ஆள். ஆனால் அந்த மாதிரி படங்கள்லாம் தேட்டரில் வெளியிட முடியாது. இவர் அந்த மாதிரியான ஒரு டேரக்டர் அப்படிங்கிற மாதிரி. வாயை திறந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பச்சை பச்சையாக பேசுறது, பொய்யா பேசுறது. அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா விடி விஜயன், லெனின் மாதிரி பெரிய எடிட்டர்ஸ்லாம் வந்து மிஞ்சி சாப்பிட்ற மாதிரி உங்களை வச்சு இன்டர்வியூ எடுத்துருவார். உங்களை போக விட்டுட்டு அவரே ரியாக்ஷன்லாம் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தனி வீடியோ போடுவார். ஜேர்னலிசம் அப்படிங்கிற வார்த்தைக்கே வந்து இழுக்கு அப்படின்னு பெரும்பாலான மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுற அவர் பேரை வந்து சரி சொல்லலாம், முக்தார் அப்பாஸ் ஊபி. அப்பாஸ் ஊபி கிட்ட வர அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் தோணுது. என்ன பண்ணாங்க, ஏதாவது ஒரு பொம்பளை பேர் சொல்லிட்டீங்கன்னா ஒரு காஞ்சி போன ஒரு நிலைமையில இருக்கா மாதிரியான ஒரு சரியா அதிர்ச்சி பைத்தியம்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி அதனங்க அதிர்ச்சி பைத்தியம். பாக்யராஜ் படத்துல அதிர்ச்சி, அப்படியா அதுவா கடைசியில் பொழுதுன்னு ஒரு அறை வாங்குவோம் சரியா? அந்த மாதிரி அதிர்ச்சி பைத்தியம், அந்த மாதிரியான ஒரு ஆபாச ஊப்பி. சரியா? பெருசா பெரிய அளவில் பேசப்படணுன்ற ஒரு ஆசை இருக்கு சரியா? ஆனால் அதற்கான உழைப்பு இருக்கு சரியா? ஆனால் அதை குறுக்கு வழியில் செய்யணுன்ற ஒரு எண்ணம் ஓட்டம். ஜேர்னலிசத்தின் ஜானி சின்ஸ் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கோம். ஜேர்னலிசத்தின் ஜாண்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரியா? இட்ஸ் நாட் ஜேர்னலிசம் ரைட். இப்போ நிறைய பேர் நீ ஏன் போய் அவரோட உட்காந்து எல்லா தரப்பு மக்களோட நான் போய் உட்காந்து நான் சுத்தமா இஷ்டமே இல்லை. சாரி, நீங்க எடுத்துட்டு வந்ததுனால சொல்றேன். சுத்தமா இஷ்டமே இல்லை. யாருக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ, என்னை பொறுத்த வரைக்கும் we come across all kinds of characters. நம்மளுடைய லைஃப்ல we come across all kinds of characters சரியா? அப்போ இந்த கேரக்டரோட நான் இன்ட்ராக்ட் பண்ண மாட்டேன், இந்த கேரக்டரோட நான் இன்ட்ராக்ட் பண்ணுவேன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாரோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி தான் ஆகணும் ரைட்? ஸோ அதை வந்து ஐ only take it as an experience. I found myself very uncomfortable when I sat with him. அது நீங்கள் அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பிகாஸ் என்னால் பேச முடியாதுன்னு கிடையாது, பேசலாம். அது ஏன் அந்த அளவுக்கு இறங்கி பேச முடியாதா? பேசலாம். Then I found myself very uncomfortable. ஏன்னா அந்த ஒரு கேலிபரோ அந்த ஒரு ஜானர்லேயோ வந்து ஐ டோன்ட் ஃபிட் இன் அப்படின்றத நான் அனுபவபூர்வமாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு தருணம் அது. ஐ டோன்ட் பிளேம் ஹிம் ஃபார் தட் சரியா? ஐ டோன்ட் பிளேம் மை செல்ஃப் ஆல்சோ பிகாஸ் ஐ ஜஸ்ட் ட்ரை டு எக்ஸ்பெரிமெண்ட் இது என்னன்னு. தென் ஐ ஃபவுண்ட் அவுட் தட் ஐ டோன்ட் ஃபிட் இன் டு தட் ஜானர். இது ஒரு அசிங்கம். அது ஒரு அந்த ஜானர் எனக்கு ஃபிட் ஆகலை. அது நான் ஐ டோன்ட் நோ வெதர் நான் வந்து அதை அசிங்கம்னு சொல்லலாமா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஐ டோன்ட் ஃபிட் இன் டு தட் ஜானர் சரியா? அது ஒரு ஆபாச ஒரு ஜானர்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜானர் பிடிச்ச ஆளுங்க இருக்காங்க. இன்னைக்கு வந்து இன்டர்நெட் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா பீப்புள் லைக்கிங் எனிதிங். சைல்ட் போன்லேருந்து பீடோஃபைல்ஸ் இருக்காங்க. அதுலேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்குமே வந்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பீப்புள் டேக்கர்ஸ் இருக்காங்க. எல்லாத்தையும் போய் ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. அப்போ அதில் போய் அவங்க ஃபாலோ பண்ணலாம் சரியா? டசன்ட் மீன் தட் ஏன்னா எப்படி சொல்கிறது, அதை நம்ம வந்து ஒரு கேட்டகரியாக எடுத்துக்கணும் கூட நான் பார்க்க மாட்டேன். சரி, என்னை பொறுத்தவரை ஆபாச ஊப்பி சரி நான் கடந்து போக வேண்டிய ஒரு கேஸ். கடந்துலாம் போக முடியாது, மிதிச்சுட்டு வேணா போகலாம். மிதிச்சுட்டு வேணா என்னோட காலை கழுவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஏன் தெரியுமா?
உங்களை இல்லை வந்து சீமானவர்களோ இல்லை பல பேருக்கு கொடுத்த ஆபாசம் மட்டும் இல்லாமல் திருமாவளவன் அவர்களை ஒரு இன்டர்வியூவில் கூப்பிட்டு வச்சு எவ்வளோ சங்கடப்பட வச்சாரு. ஆனால் திருமாவளவனே போயிட்டு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி வச்சாரு. சில விஷயம்லாம் புரிஞ்சுக்க முடியலனா கூட ஜேர்னலிசம் அதுதாங்க பத்திரிகை துறைக்கு ஒரு இழுக்கு. அது திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு அரசியல்வாதி, சரியா? ஒரு அரசியல்வாதி. அதான் சொல்றேன், எல்லா கேரக்டர்ஸும் பப்ளிக் ஸ்பேஸ்ல எல்லா கேரக்டர்ஸும் வருவாங்க. எல்லா கேரக்டர்ஸும் டு என்கவுண்டர். எல்லா கேரக்டர்ஸும் நீங்க வந்து எதிர்கொள்ளணும், மீட் பண்ணணும். பிடிச்சிருக்கு, பிடிக்கல, உங்கள் வெறுப்பு தாண்டி யூ ஹாவ் டு கம் அக்ராஸ் ஆல் தீஸ் கேரக்டர்ஸ். ஸோ வி ட்ரை டு ஃபைண்ட் அவுட் இது என்ன ஜானர், தென் வி அண்டர்ஸ்டாண்ட். அப்படின்னா நம்ம வந்து விலகிடுறோம். அந்த மாதிரியான ஒரு ஆபாச ஒரு ஊபி. சரி, உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சாகணும், அப்போ தப்பு பண்ணவன் அனுபவிப்பானா ஃபியூச்சரில்? அதுதான் சொல்கிறேனே, இதெல்லாம் வந்து ஐ லீவ் இட் டு டெஸ்டினி. ஓகே, நான் அதுக்குள்ளே நீ தண்டனை நீ அனுபவிச்சா எனக்கு என்ன, நீ அனுபவிக்கிறேன்னு எனக்கு என்ன. சரி, சொசைட்டி இஸ் அ விட்னஸ் டு இட். நீ என்ன பண்ணுறன்றத சொசைட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு, உன் மனசாட்சி பார்த்துக்கிட்டு இருக்கு, சரியா? தண்டிக்கப்படுறது படாததெல்லாம் ஒரு பக்கம் வைங்க, ஓ மனசாட்சி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குல்ல, நீ இப்போ என்ன பண்ணுற அப்படின்றது தெரியுதுல்ல. நீ நியாயப்படுத்திட்டு போகலாம், உன் மனசாட்சிக்கு எத்தனை வாட்டி நியாயப்படுத்த முடியும்? வெளி உலகத்துக்கு நீ நியாயப்படுத்தலாம். சரி, ஆபாசத்தை பற்றி இதுக்கு மேலே பேசிட்டு மனசாட்சின்னு ஒன்று இருந்தாதானே. முதல் இடத்தில் இவர் வந்து நாட்டாமையாக இருந்தாருன்னா பக்கத்தில் சொம்பு வச்சுருக்க மாட்டாங்க, அண்டாதான் வச்சுருப்பாங்க. ஜேர்னலிசம்லேயே பத்திரிகையாளர்களே ஒரு ரவுடி பத்திரிகையாளராக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் தன்னுடைய ரவுடி திறமைகளை வந்து காட்டியவர். அறவழியில் போராடலாம் அப்படின்னு கூப்பிட்டு விடுறது தான் அறவழி போராட்டம் அப்படிங்கிறத வந்து புரிய வச்சவர். சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா டாப் பிளேஸில் இவர் அடைஞ்சதுக்கு அவர் செஞ்ச சம்பவம் தான் வந்து காரணம். இவரை சிரிப்பு செந்தில் என்று சில பேர் சீப்பு செந்தில் என்றும், அவரே தன்னை ஒரு அண்டா செந்தில் என்றும் சொல்லியிருக்கிறார். இவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடம் வந்து நம்மளுடைய லிஸ்ட்ல கிடைச்சது. 2 கட்டம் ஊபி. என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? ஏன்னா இவர் தன்னை ஒரு சித்தாந்தவாதி என்று முயற்சி செய்து, அதுக்கப்புறம் இவரை ஒரு ஹியூமரிஸ்டாக காமிச்சிக்கணும், அதாவது ஹியூமர் சென்ஸ் கொண்டவராக காமித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக செய்து, நடுவில் இவர் ஒரு கோபக்காரர் என்பதையும் காண்பிக்க வேண்டும் அப்படின்னு செய்து, அப்படியே அதாவது அவர்களுடைய நவரசத்தையும் காண்பிக்கக்கூடிய அளவில் என்னென்னமோ முயற்சியெல்லாம் பண்றாரு. வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல வந்து இவர் வந்து ஒரு பத்திரிகையாளராக ஒரு என்ட்ரி கொடுத்து, என்ன அது பத்திரிகையாளராக என்ட்ரி கொடுக்கும் பொழுது இவர் வந்து பல தரப்பட்ட நிலைப்பாடுகளை எடுத்து, அந்த பத்திரிகையாளர்களே இருந்து அப்படியே அங்கே வந்து சில கேள்விகள் கேட்கப்பட்டவுடன் நான் வெளியேறுகிறேன் என்று கோபமாக வெளியேறி ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிக்கிறேன் என்று ஆரம்பித்து, தமிழ் கேள்வியா ஆரம்பித்து, அதில் பார்த்தீங்கன்னாக்க நேருஜி வாட் இஸ் திஸ் நேருஜி இப்படின்லாம், அதாவது ஹியூமர் சென்ஸ் கொண்டு வரேன், புதுமையாக ஏதாவது ஒன்று புகுத்துறேன்லாம் ட்ரை பண்ணி, அதாவது 2 கட்டம் ஊப்பின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு புரியுது. பட் காரைக்கார ஊப்பி, ஏன் அப்படி காரைக்கார ஊப்பினா 4 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கிட்டாரு. என்ன சொல்றீங்க? ஆமாம், சரியா? அவரை பார்த்தா அப்படி தெரியலங்க. அதுதாங்க காரைக்கார ஊப்பி. கரெக்டாக இப்போ மித்தவங்களாம் 200 ரூபாய்க்கு உட்காந்துருப்பானுங்க, இது காரைக்கார ஊப்பி. அதனால 2 கட்டான்றது வந்து என்னன்னா அவருடைய ப்ரொஜெக்ஷன், அதாவது என்னன்றது நீ என்னென்ன ஸ்ட்ரக்சர் பண்ணுவீங்க. ஏங்க இடியாப்போன்னு அவர் சொல்லியிருக்கிறதுக்கான காரணம் என்ன? இடியாப்போன்னு சொன்னீங்க, ஏன் இருக்கும் வந்திருக்குன்னா எனக்கு புரியவே இல்லை. அதான் எனக்கும் புரியல. அதாவது இல்லை வந்து பேசிட்டு ஓடி போயிடுறாரா என்ன, இல்லை எதுக்காக சொன்னாங்களா எனக்கு புரியல. இடியாப்பம் ரைட்டு. ஆனால் ஒன்று இப்போ நான் நியாயமானு கேட்குறேன், உடன்பிறப்புகளில் நிஜமாவே நல்லா வேலை செய்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 4 கோடி ரூபா விட்டுனா கூட பரவாயில்ல. இவரு ஒரு அரைகுறை, இவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஃபிங் ஸ்டாக்காக தான் இவங்களோட கட்சியை வந்து மாறிட்டு இருக்கு. இவருக்கு போயிட்டு 4 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்கன்றீங்க. ஆமாங்க, நீங்கள் இது மாதிரி இப்போ நிறைய பேர் பார்க்குறாங்க. சரி, so many people are watching me அப்படின்றத நீ வந்து ஒரு மார்க்கெட்டை செந்தில் பாலாஜிக்கு வந்து இவர் தான் லைசனிங் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தார். இந்த விகடன் இந்த மாதிரியான மேகசின்ஸ்க்கெலாம் கால் பண்ணி, இது ஆர்டிக்கிள் வருது செந்தில் பாலாஜிக்கு எதிராக அதாவது வருதுன்னா அதை சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான லைசனிங் ஒர்க்லாம் பண்ணி கொஞ்சம் நல்லா சம்பாதிச்சிட்டார். 2 கட்டம் ஊப்பி, ஆனால் காரைக்கார ஊப்பி. இதெல்லாம் வந்து கேட்டதுக்கப்புறம் ஏன் நான் ஒரு ஊப்பியாக மாறல, ஒரு கோடி ரூபாயில் ஏதாவது வீடு வாங்கி செட்டிலாக இருக்கலாமே, இல்லை அரசாங்க பதவியில் ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கோம், இதெல்லாம் ஒரு பிழப்பா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கணும். சரி, இத்தனை வகை ஊப்பிகளை வந்து நிஜமாக சொல்கிறேன், அனிமல் கிங்டம்குள்ளே போய் படித்து பார்த்தா அதிலே சப் ஸ்பீஷீஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வகைப்படுத்தி அழகாக சொல்லிவிட்டீர்கள். ஒரு இந்த தருமியும் அந்த என்னது திருவிளையாடலில் வர்ற சிவாஜி கூட பேசின மாதிரி இத்தனை வகை ஊப்பியை நீங்கள் வகைப்படுத்தி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நிஜமாவே உங்களை தாண்டி யாருமே இந்த பணியை சிறப்பாக வந்து செஞ்சிருக்க முடியாது. நிறைய ஊப்பிகள் இருக்காங்க. சில்மிஷ ஊப்பி, அது என்னது இடுப்புகள், அதெல்லாம் சில்மிஷ ஊப்பி என்ன, சரியா? இது மாதிரி இன்னும் நிறைய ஊப்பிகள் இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் இன்னும் சரி 10 வகையை தான் நம்ம இப்போ பேசியிருக்கோம். அடுத்தடுத்து செஷனில் நிறைய ஊப்பிகளை பற்றி பேசுவோம். ரைட். அவதார் படம் வந்து இன்னும் முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2வது பார்ட் உங்களுக்கு வரும், கவலையே படாதீங்க. அதற்கான முடுக்குறதுல வந்து கிஷோர் அவர்களே வந்து பண்ணிட்டாரு. மிக்க நன்றிங்க.